யாருக்கு ஓட்டு போடுவீங்க 2026ல? விஜய்க்கு தான் போடுவோம். எதனால விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? புதுசா வர்றாங்கல்ல, வரட்டும், அவங்க ஆட்சியும் பார்ப்போம். நான் யாருக்கு போட மாட்டேன். அப்புறம் யார் உதவி செய்யறாங்க எங்களுக்கு? யாருமே உதவி செய்யறது இல்ல. அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு போய் ஓட்டு போட சொல்றேன். நான் டிஎம்கேக்கு தான் போடலான்னு வாங்குறேன். டிஎம்கே தான். டிஎம்கே ஆட்சி நல்லா செய்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. கல்வித்தொகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்லாததுக்கும் மக்களுக்கு பொதுநல பணிகள் செய்கிறாங்க. அது தளபதிக்கு தான் ப்ரோ என்னோட ஓட்டு. இப்போ நம்மளை சினிமாவில் என்டர்டெயின் பண்ணார், அதே மாதிரி முதலமைச்சராக வந்து நல்லா இது பண்ணுவார் ப்ரோ. சூப்பராக இருக்கு. விஜய் தான் மாற்றம் வரணும். நான் அந்த மாதிரி பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது தளபதிக்கு தான் ப்ரோ. தளபதி ஏன் விஜய். ஆனா நான் வந்து சிம்பிள் விஷயம். ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன். இப்பதான் ப்ரோ ஓட்டு நான் இப்ப ஓட்டு போட போறேன். விஜய்க்கு தான். ஆனா நான் வந்து சீமானுக்கு தான் ஓட்டு ப்ரோ பேசவே மாட்டாரு. சீமானுக்கு தான் ஓட்டு போடலாம்னு இருந்தேன். ஆனா சீமான் வந்து என்னமோ பன்னிகளை சாப்பிடலாம் வரலாம் ஆகாதல ஒண்ணு. டிஎம்கே தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடும். எதனால? நல்ல நியாயமான ஒரு நடத்துறதுனால அவங்களுக்கு தான் ஓட்டு. நாங்கள் விஜய்க்கு போட போகிறோங்க. டிவிக்கு போட போகிறோம். டிவிக்கு தானே. அந்த நேரத்துக்கு மூடி எப்படி வைத்தா அப்படி போட்டு போய்கிட்டே இருப்பான். என்ன நான் சொல்றது, எல்லா மக்கள்கிட்ட வேணும். எலெக்ஷன்ல நிக்கிற மக்கள் பூரா பேருமே நம்மளுக்கு வேணுங்க. அதுல யாரு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ம செலக்ஷன் பண்ணுவோம்ல, அப்ப பார்த்து போட்டு பண்ண மாட்டேன். நானும் காங்கிரஸுக்காரர் தான். நான் எலெக்ஷன்ல ஒண்ணு நின்னவத. ஆனா எவ்வளவு தூரம் மண்ட மொழியெல்லாம் கிளப்பி பைத்தியம் ஆயிட்டேன். விஜய் தான். டிவிக்கே தான். ஏன்னா அவர் வந்து நாட்டில் கரெக்டாக நடைமுறையில் இருக்கும். டிவிக்கே தான் ப்ரோ. எதனால ப்ரோ நீங்க டிவிக்கு? விஜய் ஃபேன் தான் ப்ரோ. டிவிக்கே தான். விஜய் ஃபேன் தான். எதனால? சும்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, போடுறேன். யாருக்கு போடலாமா சொல்லுங்க.